Hello traders, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் வந்து ட்ரேடிங் வியூ. இந்த ட்ரேடிங் வியூ யார் யாருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும்? கண்டிப்பா ட்ரேட் பண்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அதையும் தாண்டி கிரிப்டோ வாட்ச் பண்றவங்களுக்கு, Forex வாட்ச் பண்றவங்களுக்கு, ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் பண்றவங்களுக்கு, இந்த மாதிரி ட்ரேடிங்னு எடுத்தாவே கண்டிப்பா ட்ரேடிங் வியூ யூஸ் ஆகும். ஒரு சில பிகினர்ஸ்லாம் உள்ள வந்தோடனே என்னென்ன விஷயம் எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. இந்த வீடியோல பிகினருக்கு ட்ரேடிங் வியூவை பத்தி ஒரு டுட்டோரியலா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடிங் வியூவோட வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ட்ரேடிங்வியூடைய ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடியோ இல்லை உங்கள் ஃபோன் நம்பரோ எது வேணாலும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ட்ரேடிங்வியூவோட ஹோம் பேஜ் இப்படி இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து மார்க்கெட் தான். இந்த மார்க்கெட்ஸில் வந்து ஸ்டாக்ஸு, கிரிப்டோ கரன்சி, ஃபியூச்சர்ஸ், பாண்டுன்ட்டு ஏகப்பட்ட மார்க்கெட் வந்து இருக்குது. நம்ம எந்த மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ண போகிறோம், நம்ம எந்த மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு கரன்சியில் வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கரன்சி கிளிக் பண்ண உடனே இந்த கரன்சிக்கான அந்த மார்க்கெட் பேஜ், Forex மார்க்கெட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம கவனிக்க வேண்டியது சைடில் இருக்கக்கூடிய அந்த ஐடியாஸ். இந்த ஐடியாஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ட்ரேடிங் வியூவே வந்து அஃபிஷியலாக வந்து இந்த போஸ்ட்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறது கிடையாது. நம்மள மாதிரி ஆட்கள் தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எப்படி நம்ம வந்து போஸ்ட் பண்ணும்போது ஒரு சிலர் பிடிச்சி போச்சு நம்மள வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரேடிங் வியூலையும் ஆத்தர் பேஜில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா சில பேர் லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் சஜஸ்ட் கூட பண்ணுவாங்க. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா கரன்சி. இந்த கரன்சியில் வந்து மேஜர் கரன்சியை மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதாச்சும் டாப்ல இருக்கக்கூடிய கரன்சியை மட்டும் கொடுத்துருக்காங்க. மோர் மேஜர்ஸும் கொடுத்த உடனே எல்லா கரன்சியுமே வந்து வந்துடும். அப்படி கீழே வந்தீங்கன்னா கேலண்டர். இந்த கேலண்டர் வந்து வேற ஒன்றும் கிடையாது. நம்ம Forex நியூஸ் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுவோம்ல, அந்த விஷயம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ். வேற வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சில நியூஸ்லாம் எடுத்து நம்ம ஒரே பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரேடிங் வியூல. Forex மார்க்கெட்டோட பேஜ் பத்தி சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் தான் இருக்கு. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோக்கு போவோம். கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் போகும்போது சேம் டெம்ப்ளேட் தான், அதே ஐடியாஸ். ஆனால் இதெல்லாம் கிரிப்டோடைய ஐடியாஸா இருக்கும். பிட்காயின், எத்திரியம் அந்த மாதிரி கிரிப்டோட ஐடியாஸா இருக்கும். அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா டாப்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பிட்காயின், எத்திரியம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து மோர் கிரிப்டோ கரன்சி வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா எல்லா கிரிப்டோ கரன்சியுமே வந்து காட்டும். அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பிரேக்கிங் நியூஸ். வேற வெப்சைட்ல இருக்கக்கூடிய கிரிப்டோ ரிலேட்டடான பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே ட்ரேடிங் வியூலயே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து ஸ்டாக்ஸும் அதே மாதிரி தான். ஸ்டாக்ஸ் ஐடியாஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், அப்படி கீழே வந்தீங்கன்னா அதோட பிரேக்கிங் நியூஸ் இருக்கும். மார்க்கெட் பேஜை பற்றி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ். இந்த நியூஸ்லுமே ஆல் இன் ஒன் அப்படின்னு கொடுத்தா எல்லா நியூஸுமே வந்துடும். கிரிப்டோ ஆகட்டும், ஸ்டாக் ஆகட்டும், அப்புறம் கரன்சி ஆகட்டும், எல்லா நியூஸுமே வந்து ஒரே பேஜில் வந்துடும். இந்த பிரேக்கிங் நியூஸை இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரிப்டோ வேணா கிரிப்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டேட்டுக்கு என்ன பிரேக்கிங் நியூஸாக இருக்கோ அந்த விஷயம் வந்து இங்கே ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா கரன்சி, இன்னைக்கு டேட்டுக்கான நியூஸ் வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ், பாண்ட்ஸ் எல்லா பிரேக்கிங் நியூஸுமே ஒரே பேஜில் வந்து ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர். இந்த ஸ்க்ரீனர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பேஜினே வந்து சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனர் வந்து நீங்கள் எந்த மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ நான் Forex வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ Forex கிளிக் பண்ண உடனே இந்த Forexல இருக்கக்கூடிய எல்லா கரன்சி பேருமே வந்துடும். இதுல வந்து நீங்க வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஈரோ யூஎஸ்டி பேரை வந்து சர்ச் பண்ணனே அது டாப்ல வந்துடுச்சு. இந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா ரெட் லேபிள் ஒன்று இருக்கு. இந்த லேபிள் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா Forex கரன்சில வந்து ஏகப்பட்ட கரன்சி பேர் இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணி ட்ரேட் பண்ண போறது கிடையாது. Forexல இருக்கக்கூடிய டாப் கரன்சியை தான் வந்து நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். அதுல ஒன்று தான் ஈரோ யூஎஸ்டி. அதனால தான் நான் அதை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இந்த லேபிள்லயே வந்து ஒரு சில கலர்லாம் இருக்கு. இந்த கலர்லாம் வந்து கொடுத்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்கிரீனர் வந்து வெறும் சர்ச் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. இருக்கு பாத்தீங்களா இந்த லேபிள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்னென்னலாம் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த கரன்சிலாம் வந்து ஷோ ஆகும். நான் 2 கரன்சியை மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று ஈரோ யூஎஸ்டி ஜேபிஓ வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க கிரிப்டோ வேணாலும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டாக் வேணாலும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கிரிப்டோ வந்து எதுவுமே ஷோ ஆகல, ஏன்னா நான் அந்த மார்க் பண்ணி வச்சதை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இது எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா கிரிப்டோவுமே வந்து ஷோ ஆகும். நான் வந்து கிரிப்டோல வந்து மார்க் பண்ணி வைக்கல, அதனால தான் அந்த ஃபில்டர்ல வந்து எதுவுமே காட்டல. இப்போ பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரிப்டோ கரன்சியுமே வந்து காட்டுது. இதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்க்ரீனர் வந்து சர்ச் பண்ணுறதுக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பேரை வந்து ஃபில்டர் பண்ணுறது தான் யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில பேர்லாம் வந்து 2-3 ஸ்க்ரீனை வச்சு நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொன்றில் ஒவ்வொரு சார்ட் வந்து ஓடிட்டு இருக்கும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்க்ரீனரே வந்து ஒரு விண்டோவாக வந்து வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோ யூஎஸ்டி எடுத்துப்போம். இந்த ஒரே பேஜில் எல்லாமே வந்து கவர் ஆகிடுது. மார்க்கெட் வந்து லோ எவ்வளோ போயிருக்கு, ஐ எவ்வளோ போயிருக்கு, ஆஸ் ப்ரைஸ்க்கு எவ்வளோ, பிட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே ஒரே பேஜில் வந்து கவர் ஆகிடுது. இதுக்காக தான் இந்த ஸ்க்ரீனர் அப்படின்ற பேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி வேற ஒன்றும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த ஆத்தர் பேஜ் இருக்கும். நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணோம்னா நம்மளோட சில ட்ரேடர்ஸ் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த பாருங்க இந்த மாதிரி லைக் போடுவாங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அவங்க கூட சஜஷன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ ஆத்தர்ஸ் இருக்கு. அதாச்சும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆத்தரோடைய ஐடி ஃபுல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுற அக்கௌண்ட்டு. சில வீடியோஸும் இருக்கும். இந்த வீடியோஸில் கூட அவங்க எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பண்ணி போட்டிருப்பாங்க. இந்த கம்யூனிட்டி பேஜ் வந்து பெருசாக சொல்றது ஒன்றுமே கிடையாது. இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் கொடுக்கும்போது இதில் என்ன இருக்குன்னா இந்த மோர் ஆப்ஷனில் வந்து நம்ம ட்ரேடிங் வியூவை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நார்மல் அக்கௌண்ட்டுக்கும் பே பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.
இந்த ட்ரேடிங் வியூ ஹோம் பேஜில் கடைசியாக இன்னும் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பேர் வந்து சூஸ் பண்ணிப்போம். ஹீரோ யூஎஸ்டியை வந்து சூஸ் பண்ணிப்போம். ஹீரோ யூஎஸ்டி சூஸ் பண்ணோடனே அதோடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் கடைசியாக பார்த்துருவோம். இப்போ ஹீரோ யூஎஸ்டி எடுத்துட்டிங்கன்னா அதோட ஓவராலாக இருக்கக்கூடிய இந்த சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் சார்ட் வியூ வந்து கிளிக் பண்ணோம்னா தனியாக ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ ஹீரோ யூஎஸ்டியோடைய நியூஸ்னால் என்னன்னு தெரியும், ஐடியாஸ்னால் என்னன்னு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ். இந்த டெக்னிக்கலில் வந்து இந்த மீட்டர் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மீட்டர் வச்சுலாம் ட்ரேட் பண்ணவே முடியாது, பண்ணவும் கூடாது. இந்த விஷயம் சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு பேஜுக்கே வந்தது. நானும் வந்து பிகினர் டைமில் வந்து ஸ்ட்ராங் செல்லு அப்படின்னா இந்த பேரில் போய்ட்டு நான் செல்லு கொடுத்துருவேன். ஸ்ட்ராங் பை அப்படின்னா நான் பை கொடுத்துருவேன். ஆனால் நம்ம நினச்சி கொடுக்குறதும் அங்கே நடக்கிறதும் வேறையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீட்டரை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ட்ரேடிங் வியூடைய ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல ட்ரேடிங் வியூடைய சார்ட்டை பத்தி ஃபுல்லா வந்து பார்ப்போம்.